காந்தி ஜெயந்தி தினத்தில் கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் அவரது அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட இடத்தில் விழுந்த சூரிய ஒளியை நூற்றுக்கணக்கானோர் வணங்கி அஞ்சலி செலுத்தினர். அண்ணல் மகாத்மா காந்தியடிகளின் அஸ்தி 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கன்னியாகுமரி கடலில் கரைக்கப்பட்டது. முன்னதாக கடற்கரையில் அவரது அஸ்தி வைக்கப்பட்டு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அஸ்தி வைக்கப்பட்ட இடத்தில் அவரது நினைவாக மண்டபம் கட்டப்பட்டு 1956ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. 79 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த மண்டபம் அரை ஏக்கர் பரப்பளவில் இந்திய கலாச்சாரம், பண்பாடு, இறையாண்மையை எடுத்துக்காட்டும் வகையிலும் அகிம்சை, சமாதானம், வாய்மையை உணர்த்தும் வகையிலும் சிறந்த கட்டடக் கலையுடன் கட்டப்பட்டுள்ளது. இங்கு ஆண்டுதோறும் காந்தி ஜெயந்தி நாளில் பகல் 12 மணிக்கு அவரது அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட இடத்தில் சூரிய ஒளி விழும் வகையில் இந்த மண்டபம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காந்தி ஜெயந்தி தினத்துக்கு 2 நாட்கள் முன்னதாக, அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி முதலே இந்த கட்டட மேற்கூரை துவாரம் வழியாக சூரிய ஒளி வரும். ஆனால் அஸ்தி கலசத்தில் இந்த ஒளி விழாது. காந்தி பிறந்த நாளில் மட்டும் இந்த அஸ்தி கலசம் மீது ஒளி விழும். சரியாக 11:55 மணிக்கு உள்ளே விழுந்த சூரிய ஒளி சிறிது சிறிதாக நகர்ந்து 12 மணிக்கு அஸ்தி கலச பீடத்தின் மீது விழுந்தது. அங்கு கூடி நின்றவர்கள் உணர்ச்சி பெருக்குடன் காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தினால இங்க அந்த காந்தி நினைவு மண்டபத்துல ரொம்ப சிறப்பா நிறைய கூட்டம் வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்களே அந்த ஒளியை பார்க்க வந்திருக்கோம். இந்த ஊர் மக்களும் இல்லாம வெளிநாட்டுல இருந்தும் வெளியூர்ல இருந்தும் நிறைய மக்கள்கள் அந்த வருஷந்தோறும் இங்க பாக்குறாங்க. இந்த 12 மணினால இந்த சூரிய ஒளி இங்க அவரோட நினைவுல விழுறதுனால அது எல்லாரும் ரொம்ப சிறப்பா அவரோட நினைவாட்டு பார்த்துட்டு எல்லாரும் போறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முன்னதாக ராட்டையில் நூல் நூற்கும் நிகழ்ச்சியும் ரகுபதி ராகவ ராஜாராம் பாடல் பாடும் நிகழ்ச்சியும் நடந்தது. இதில் குமரி மாவட்ட கலெக்டர் சஜன் சிங் சவான் மற்றும் அதிகாரிகள், திரளான பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.